Hello friends, welcome back to Play Tamil. இன்னைக்கு நம்ம சேனல்ல ரீசெண்டா என்னன்னா நம்ம தமிழ் டப்டான மூவிஸ் அண்ட் சீரிஸ் ஃபுல்லா இந்த வீக்ல ரிலீஸ் பண்ணிருக்காங்க. அது எல்லாத்தையும் இன்னைக்கு ஒரு வீடியோல நம்ம பார்த்தலாம். வாங்க டேட்டா வீடியோவை ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ ஸ்டார்டிங் நம்ம ட்ரிகர் வார்னிங் நம்ம நெட்ஃப்ளிக்ஸோட மூவி இப்போது ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. IMDbல வெறும் 4.8 தான் ரேட்டிங் தந்திருக்காங்க. அண்டு போ இது கொஞ்சம் ஏறாதுன்னு தான் நினைக்கிறேன், ஆனால் கொஞ்சம் குறையும். அண்ட் இப்போதைக்கு ஒரு நெட்ஃப்ளிக்ஸ் சைட்லேருந்து ஒரு ஆக்ஷன் கேட்டகிரியான மூவியை அவங்க கொண்டு வந்திருக்காங்க. மெயினாக நம்ம ஜெசிகா ஆல்பா தான் உள்ள நடிச்சிருக்காங்க, பார்க்கரோட கேரக்டராக. ஸோ படத்தோட கோர் கான்செப்ட் பார்த்தீங்கன்னா இவங்க வந்து ஒரு மிலிட்ரி கமாண்டோ மாதிரின்னு வச்சுக்கலாம். இப்போதைக்கு இவங்க வந்து அவங்க டவுனுக்கு வந்திருப்பாங்க. அண்ட் மெயின் ரீசன் அவங்க அப்பா இறந்துருப்பார். ஆனால் இவங்களுக்கு டவுட்ஸ் இருக்கும், அவங்க அப்பா வந்து நார்மலாக சாவல, அது வந்து மர்டருன்னு. அண்ட் இதுக்கு பின்னாடி என்னன்னு சொல்லிட்டு அவங்க பாடி இன்வெஸ்டிகேட் பண்ண ஆரம்பிப்பாங்க. அண்ட் ஃபைனலி அங்கே வந்து சில பேர்லாம் ஒரு கிரிமினல்ஸ் கேங் மாதிரி ஒன்று தெரிய வரும். அண்ட் இதுக்கப்புறமா இவங்க சிங்கிள் ஹேண்டட்லி எப்படி அவங்கள ஃபுல்லாக இது பண்ணுறாங்க தான் படத்தோட கோர் கான்செப்ட். ஸோ இதே கான்செப்ட் நம்ம நிறைய மூவிஸ் பார்த்துருக்கோம். பட் ஓகே, படத்தில் ஆக்ஷன்லாம் பயங்கரமாக பண்ணிக்கிறோமேன்னு பார்ப்பீங்க. அண்ட் அதுதான் கொஞ்சம் டிசப்பாயின்மெண்ட்டாக இருந்தது. ஆக்ஷன்லாம் ரொம்ப ஸ்லோவாக இருக்கும், அது பார்க்க ஏதோ ஒரு பர்ஃபெக்ஷன் இல்லாத மாதிரி இருந்ததா. ஸோ அதனால தான் படத்துக்கு ஆட்டோமேட்டிக்காக அந்த இன்ட்ரெஸ்ட் கம்மியாகிட்டே போவோம். ஆனால் என்ன, நம்ம தமிழ் டப்பில் அவைலபிளாக இருக்குது. நார்மலாக ஒரு ஆக்ஷன் மூவி பார்க்கணுன்னா இந்த படத்தை நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். அண்ட் நெக்ஸ்ட் நம்ம ஜான்சினாவோட ஃப்ரீலான்ஸ் மூவியும் இப்போது ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ஆக்சுவலி இந்த படம் நம்ம போன வருஷம் 2023 ரிலீஸ் ஆனது. அண்ட் அப்போதுலேருந்து நம்ம தமிழ் டப்பில் வரப்போகுதுன்னு சொல்லிட்டு நானே ரொம்ப மாதம் முன்னாடி நான் அப்டேட் தந்திருந்தேன். அண்ட் இப்போ தான் வந்து கடைசியில் நம்ம ப்ரைம் வீடியோஸில் அவைலபிளாகவும் இருக்குது. ஸோ படம் ஃபுல்லாக கான்செப்ட் பார்த்திங்கன்னா நம்ம ஜான்சினா தான் வந்து ஆக்சுவலி இவ்வளோ வந்து பார்த்திங்கன்னா ஒரு மிலிட்ரி காயாக இருந்திருப்பார். பட் இப்போதைக்கு ஒரு நார்மலான ஃபேமிலி காயாக மாறி இருப்பார். அண்ட் அவருக்கு வந்து ஒரு ஜாப் கிடைக்குது, சும்மா அந்த ஃப்ரீலான்ஸ் மாதிரி ஒரு ஜாபு. ஒரு ஜேர்னலிஸ்ட் இருக்காங்க, அவங்க ஒரு கண்ட்ரிக்கு போகிறாங்க. அண்ட் அங்கே வந்து ஒரு டிக்டேட்டர்ஷிப் தான் வந்து ரூல் பண்ணிகிட்டு இருக்காரா. ஸோ அவங்களுக்கு ஒரு பர்சனல் பாடி கார்டு மாதிரி இருக்கணும்னு சொல்லிட்டு அண்ட் இவங்களும் அந்த ஜேர்னலிஸ்ட் கூட சேர்ந்து போயிடுவாங்க. அண்ட் அங்கே போய் பார்த்தா அந்த டிக்டேட்டர்லாம் பயங்கரமாக தான் இருப்பார். பட் சட்டனாக வந்து அங்கே மிலிட்ரி ரூல் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ இப்போதைக்கு அவங்க 3 பேர் தான் இருக்காங்க. அண்ட் பின்னாடி ஃபுல்லாக மிலிட்ரி அவங்கள அட்டாக் பண்ணிகிட்டே இருக்குது. அண்ட் அதில் நம்ம ஜான்சினா தான் எப்படியாச்சு அங்கே இருக்க நம்ம ஜேர்னலிஸ்ட்டையும் அண்ட் அங்கே அந்த டிக்டேட்டரையும் காப்பாற்றணும். ஸோ படம் ஃபுல்லாக கோர் இதுதான் கான்செப்ட். நல்லா ஃபன்னாக தான் இருந்திருக்கு. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி பாக்ஸ் ஆஃபீஸில் அது பெருசாக எடுக்கல. ஆனால் என்ன, படத்தில் சில இல்லாஜிக்கலான விஷயங்கள்லாம் காமிச்சிருப்பாங்க. ஸ்டோரியும் அவ்வளோ லிங்க் ஆகிற மாதிரிலாம் இருக்காது. ஏதோ ஃபன்னுக்காக நீங்கள் இந்த படத்தை பார்க்கலாம். அண்ட் நம்ம இப்போது தமிழ் டப்பில் இருக்குது அண்ட் ஜான்சினா சாருக்காகவே பார்க்கலாமே. அண்ட் இதுக்கப்புறம் பார்த்தீங்க ஒரு நியூ கொரியன் மூவி நம்ம லவ் மை சென்ட்னு சொல்லிட்டு 2023 ரிலீஸ் ஆனது. IMDbல 6.9. அண்ட் இப்போ நம்ம மினி டிவியில் தான் தமிழ் அண்ட் தெலுங்கு டப்டோட அவைலபிளாக இருக்குது. ஸோ கொரியன் மூவி அண்ட் கான்செப்ட் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா இந்த படம் லவ் ஸ்டோரி தான். ஒரு சென்ட்டால் எப்படி ஒரு லவ் ஸ்டோரியாக மாறுதுன்னு தான் அப்படியே படத்தை கொஞ்சம் ரொமான்டிக் அண்ட் காமெடி ஹியூமராக கொண்டு போயிருப்பாங்க. ஸோ சென்ட்டெல்லாம் பெருசாக என்ன பண்ணிடும் நம்ம நினைக்கிறோம். ஆனால் ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஃபேக்ட்ரு சென்ட்டு தான்யா. ஸ்மெல்லு கொஞ்சம் நல்லா இருந்தால் தான் ஆட்டோமேட்டிக்காக அட்ராக்ட் ஆவாங்கன்னு சொல்லிட்டு அண்ட் அப்படி தான் நம்ம ஹீரோ ஒரு சென்ட்டை யூஸ் பண்ணுவார். அண்ட் இதால் தான் நம்ம படத்தில் இருக்க ஹீரோயின் அப்படியே மயங்கிறாங்க. பட் இதுதான் ஒரு கான்செப்டில் இதில் அப்படியே நிறைய ஃபன் காமெடியாக நிறைய போவோம். அண்ட் இவங்களோட லவ் ஸ்டோரி கடைசியில் எப்படி போகுதுன்னு அதுக்கு நீங்கள் இந்த படத்தை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஆனால் படம் கொஞ்சம் நல்லபடியாக தான் இருக்கும். அண்ட் இதுக்கப்புறம் நம்ம மூட் ஆஃப் த டேன்னு சொல்லிட்டு 2016 ரிலீஸ் ஆன ஒரு படம் IMDbல 6.7 ரேட்டிங் தந்திருக்காங்க. இது கூட நம்ம மினி டிவியில் அவைலபிளாக இருக்குது தமிழ் அண்ட் தெலுங்கு டப்டோட. ஸோ இது கூட நம்ம கொரியன் மூவி தான். அண்ட் படத்தோட கோர் கான்செப்ட் பார்த்திங்கன்னா இந்த படம் நம்ம ட்ரெயின் டு புஷான் மூவி தான். ஸோ அந்த ஜாம்பி படம் இல்லை, லவ் மூவி. ஏன்னா உண்மையாகவே நம்ம ஹீரோ ஹீரோயின் பார்த்திங்கன்னா இந்த படத்தில் புஷான் வரைக்கும் போயிட்டு இருப்பாங்க ட்ரெயினில். நம்ம ஆல்ரெடி லைக் ஆக்டர்ஸ் ஹீரோயின் வந்து அவங்க ஆல்ரெடி ஒரு ரிலேஷன்ஷிப்பில் இருப்பாங்க. நம்ம ஹீரோ வந்து கொஞ்சம் ப்ளே பாய் டைப்பு. பட் இருந்தாலும் அந்த மூமெண்ட்டில் ஒரு கனெக்ஷன் அவங்க ஃபீல் பண்ணுவாங்க. அண்ட் கடைசியில் அந்த ட்ரெயின் ஜேர்னியில் எப்படியோ லவ் ஸ்டோரி நடக்குது. அது நீங்கள் இந்த படத்தை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இதெல்லாம் படத்தில் மட்டும்தான் நடக்கும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி என்ஜாய் பண்ணி பாருங்கள். அண்ட் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம ஆல்வேஸ்ன்னு சொல்லிட்டு 2011 ரிலீஸ் ஆன இன்னொரு கொரியன் மூவி IMDbல 7.7 ரேட்டிங் தந்திருக்காங்க. அண்ட் இது கூட நம்ம தமிழ் அண்ட் தெலுங்கு டப்டோட மினி டிவியில் அவைலபிளாக இருக்குது. ஸோ படத்தோட கோர் கான்செப்ட் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ பாக்ஸராக இருப்பார். ப்ளஸ் அவர் லைஃப் ஃபுல்லாகவே பயங்கர சேடாக இருக்கும், எம்டியாக இருக்கும். அண்ட் அதில் வந்து அவர் லவ் ஸ்டோரி ஒரு நடக்கும். ப்ளஸ் நம்ம ஹீரோயின் வந்து பார்த்திங்கன்னா கண்ணு தெரியாமல் பிளைண்டாக இருப்பாங்க. ஸோ இருந்தாலும் அது கொஞ்சம் ப்ளசண்ட்டான லவ் ஸ்டோரி தான். ஆனால் அப்படியே ஒரு சேடஸ்டான ஒரு பாட்டாக வந்து டேர்ன் ஆகும். ஸோ அதுதான் வந்து படத்தை நீங்கள் பார்க்கும்போது பயங்கரமாக ஃபீல் பண்ணலாம். ஸோ அகைன் நல்லா அழுவ மாட்டேன் ப்ரோ, பயங்கர ஸ்ட்ராங்கான ஆள்லாம் இந்த படத்தை ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் ஆக்சுவலாக பார்த்து இந்த படத்தோட பாலிவுட் ரீமேக் வெர்ஷன் கூட வந்திருக்கு.
நெக்ஸ்ட் நம்ம சீரீஸில் பார்த்தீங்கன்னா நம்ம ஹியர்மின்னு சொல்லிட்டு 2024 ரிலீஸ் ஆன இந்த சீரீஸ் டோட்டல் 33 எபிசோட்ஸ் இருக்குது. அண்ட் இப்போ நம்ம தமிழ் அண்ட் தெலுங்கு டப்டோட மினி டிவியில் அவைலபிளாகவும் இருக்குது. ஆக்சுவலி இது டர்க்கிஷ் டீனேஜ் ஹை ஸ்கூல் பேஸ்டு கேட்டகிரியான சீரீஸ்னு சொல்லலாம். ஏன்னா இதில் வந்து ஸ்கூலோட கான்செப்டும் இம்பார்ட்டண்ட் அண்ட் பாதி ஃபேமிலி ட்ராமாவாக இருக்கும். ஸோ படத்தோட கோர் கான்செப்ட் பார்த்தீங்கன்னா ஒரு ஆக்சிடென்ட் நடந்திருக்கும். அண்ட் அந்த ஆக்சிடென்ட் வந்து அந்த ஒரு பணக்கார ஸ்கூல் சொல்லியிருக்கோம் பார்த்தீங்கன்னா அங்கேருந்து யாரோ ஸ்டூடெண்ட் தான் பண்ணியிருக்காங்க. ப்ளஸ் இப்போது அந்த ஸ்கூலை அதை மறைக்கிறதுக்காக அவங்க வந்து ஸ்காலர்ஷிப் ஆட்டோ தராங்களாம் அங்கே ஸ்கூலில் இருக்க ஒரு நார்மல் மிடில் கிளாஸ் மெம்பர்ஸ்க்காக. இப்போ எல்லாருமே வந்து எப்படியாச்சும் அந்த ஸ்கூலில் போக ஆசைப்படுவாங்க. ஸோ அந்த நியூஸ் அப்படியே மறைஞ்சிரும். ஆனால் ஒரு 3 ஸ்டூடெண்ட்ஸ் செலக்ட் ஆவாங்க. அண்ட் இதால் தான் அப்படியே ஒரு ட்ராமா வந்து உள்ளே மெயின்டைன் ஆகும். ஸோ நல்லபடியாக தான் இருக்குது. கொஞ்சம் க்ரைம் த்ரில்லராகவும் இருக்கும். அண்ட் அட் எ டைம் ஃபேமிலி ட்ராமான்னு வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் நம்ம வேண்டர் வால்க்குன்னு சொல்லிட்டு ஒரு சீரீஸ் இருக்குது. ஆல்ரெடி நம்ம இது சீசன் 1 அண்ட் சீசன் 2 எல்லாம் வந்திருக்கு. ரொம்ப சின்னதாக கம்மியாக தான் இருக்கும். லைக் சீசன் 1 வெறும் 6 எபிசோட்ஸ் அந்த மாதிரி தான். அண்ட் இப்போ நம்ம சீசன் 3யும் அவைலபிளாக இருக்குது. இதுக்கும் டோட்டலாக 6 எபிசோட்ஸோட நம்ம VR OTT ஆப்பில் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இன்கேஸ் இந்த சீரீஸை நீங்கள் கண்டினியூஸாக பார்த்துட்ருக்கீங்கன்னா இப்போ நீங்கள் சீசன் 3யும் பார்த்துடலாம். IMDbல 6.9. ஸோ இது கோர் கான்செப்ட் டிடெக்டிவ் தான். நம்ம ஹீரோன்னு சொல்ல முடியாது, நம்ம அவர் ஹீரோவாக தான் பார்ப்போம். ஆனால் அவர் தான் வந்து மாஸான ஒரு டிடெக்டிவ். அண்ட் அவர் வந்து நிறைய கிரைம்ஸ் வந்து சால்வ் பண்ணிகிட்டு இருப்பார். ஸோ எவ்ரி எபிசோடில் லைக் ஒரு புது க்ரைம் இன்க்ரீஸ் ஆகிட்டே தான் இருக்கும். அண்ட் எல்லா சீசன்லேயும் வேறு மிஸ்ட்ரியை வந்து ஃபைனலாக வந்து சால்வ் பண்ணுவார். இந்த வாட்டி சீசன் 3ல் என்ன சால்வ் பண்ணுறது நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். நெக்ஸ்ட் நம்ம 365 ரிப்பீட் த இயர்னு சொல்லிட்டு தனியாக ஒரு சீரிஸ் ரிலீஸ் ஆயிருக்கு. நம்ம 2024 தான் சீசன் 1 வித் டோட்டல் 12 எபிசோட்ஸ். அண்ட் இப்போதைக்கு IMDbல 7.9 ரேட்டிங் தந்திருக்காங்க. இது கொஞ்சம் ஹை லெவல் அண்ட் இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு சீரீஸு. ஏன்னா லவ் ட்ராமாலாம் இல்லாமல் இது ஒரு கோர் கான்செப்டே வந்து லைஃப்பை நம்ம சேஞ்ச் பண்ண முடியுமா அந்த ஒரு கோர் கான்செப்ட் வச்சு தான் சீரிஸ் எடுத்துருக்காங்க போல். அண்ட் இதில் வந்து ஒரு 10 மெம்பர்ஸ் இருப்பாங்களாம். அவங்க திருப்பி பாஸ்ட்டில் போய்ட்டு அவங்க லைஃப்பை மாற்றலாம்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் ட்ரை பண்ணுறாங்க. அண்ட் கடைசியில் அவங்க ஃபேத் வந்து எப்படி வந்து முடியுது அதை தான் நம்ம இந்த சீரீஸில் பார்த்து தெரிஞ்சிக்கலாம். எப்படியோ நம்ம மினி டிவியில் ஃப்ரீயாக தான் அவைலபிளாக இருக்குது தமிழ் அண்ட் தெலுங்கு டப்பில். அண்ட் கொரியன் சீரீஸ் அதுவும் த்ரில்லரான சீரீஸாக. ஸோ இதெல்லாம் நம்ம 100% நம்பி பார்க்கலாம். நானுமே இனிமேல் தான் அதை பார்க்க போகிறேன். கான்செப்ட் நல்லா இருக்குது. அண்ட் லைஃப் பற்றி அவங்க எவ்வளோ சொல்கிறாங்கன்னு பார்த்துடலாம். நெக்ஸ்ட் நம்ம தேங்க்யூ டாக்டர்னு சொல்லிட்டு 2022 ரிலீஸ் ஆன ஒரு சைனீஸ் ட்ராமா. இதுக்கு டோட்டல் 40 எபிசோட்ஸ் அவைலபிளாக இருக்கான். அண்ட் IMDbலையும் 6.7 ரேட்டிங் தந்திருக்காங்க. ஸோ இன்கேஸ் நீங்கள் மெடிக்கல் ட்ராமா ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தீங்கன்னா உங்களுக்காகவே தான் இந்த சீரீஸ். ஆனால் என்ன நீங்கள் சீரீஸ் பார்த்தீங்கன்னா மெடிக்கல் படிக்க முடியாது. பட் இருந்தாலும் அவங்க டாக்டர்ஸ் அவங்க எப்படி ஒரு நாளும் ஒரு கேஸை சால்வ் பண்ணுறாங்க. ஒரு சில காம்ப்ளிகேட்டடாக இருக்கும், சில நார்மலாக இருக்கும். அதில் எப்படி ஃபேமிலி ட்ராமா கனெக்ட் ஆகுது, இமோஷன்ஸ் அதை பேஸ் பண்ணி இந்த சைனீஸ் ட்ராமா நீங்கள் டெஃபினட்டாக பார்க்கலாம். ஆல்ரெடி நிறைய மெடிக்கல் ட்ராமாஸ் இந்த மாதிரிலாம் அவைலபிளாக இருக்குது. நிறைய கொரியன்ஸ் தான் இருக்குது. பட் சைனீஸ் சைட்லேருந்தும் நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் ஃபைனலாக பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்கிமிச்சி மூன்லைட் ஃபேண்டசி டைட்டில் காட்ட தான் சொல்கிறேன் நம்புகிறேன். ஏன்னா அது அப்படி தான் ஸ்பெல் பண்ணுவாங்க. பை த 2021 ரிலீஸ் ஆனால் பை த இந்த அனிமே இன்கேஸ் நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா எப்படி இருக்குன்னு கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள். ஸோ தட்ஸ் ஆல் கைஸ். இதுதான் இப்போதைக்கு ரீசெண்டாக நம்ம ரிலீஸ் ஆன தமிழ் டப்டான மூவிஸ் அண்ட் சீரீஸ். அண்ட் பயங்கரமாக லைக் நிறைய சீரீஸ் தான் ரிலீஸ் ஆகிருக்கு. அதுவும் நம்ம அமேசான் மினி டிவி வேறு பேக் டு பேக் ரிலீஸ் பண்ணிகிட்டே இருக்காங்க. லைக் டைமே தரமாட்டேங்கிறேன் இந்த கண்டென்ட் நீங்கள் பார்த்து முடியுங்கன்னு எக்கச்சக்கமான அவைலபிளாக இருக்கா. ஸோ அதெல்லாம் லைக் நீங்கள் கொரியன் சைனீஸ் கண்டென்ட்லாம் பார்க்கணுன்னா நீங்கள் டேரெக்டாக அமேசான் மினி டிவியில் பார்த்தா தான் பெட்ரு. அண்ட் இன்றைக்கி சொன்ன லிஸ்ட்டில் எந்த மூவி ஆர் சீரிஸ் பயங்கரமாக இருக்கும் நீங்கள் பார்த்து ரொம்ப உங்களுக்கு பிடிச்சிருந்தா அதுவும் அப்படியே கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள். எல்லாருக்கும் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ தட்ஸ் ஆல் கைஸ். கீப் வாட்சிங், கீப் சப்போர்ட்டிங் ப்ளே தமிழ் டப். See you in next video. Bye guys.